இந்த மாரி அவளா கண்ணாடிய பார்த்து நல்லா டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு, திடீர்னு காலையில படுத்துக்கிட்டே இருந்தது ஒரு மாதிரி இருந்ததுங்க. நல்லா இருக்குங்களா? பிங்க் கலருக்கு மட்டும் தான் என்ன உங்களோட தங்கச்சியா நெனச்சு, உங்களோட பர்சனல ஷேர் பண்ணி, எனக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுள வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடிலேருந்து இன்னைக்கு எனக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க, இன்னைக்கு எனக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்கன்னு கமெண்ட்ஸில் ஒரு 2 பேருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லையுமே டிஎம் பண்ணியிருந்தீங்க. இந்த சாய்ஸை வந்து சப்ஸ்கிரைபர் கிட்ட விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து பர்த்டே விஷ் பண்ணுறதா வேணாமான்னு கேட்டிருந்தப்போ நிறைய பேர் வந்து வேணாம், பொதுவாக நீங்கள் சொல்கிறதே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் முடிச்சுக்கிட்டோம் சிஸ்டர். ப்ளீஸ் யாரும் கோவப்படாதீங்க. ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். எல்லா கமெண்ட்டுமே ஒய்டி ஸ்டுடியோவில் வருமா என்னன்னு தெரியாது. நான் ஒய்டி ஸ்டுடியோவில் பார்த்து தான் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன். அதனால் 1, 2 மிஸ் ஆச்சு அப்படின்னா தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதனால தான் சொல்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இங்கே நாங்கள் நான்வெஜ் சாப்பிடுவோம். அங்கேயுமே பூஜை பண்ணிவிட்டு நிறைய பேர் சாப்பிடுவீங்க, சில பேர் சாப்பிடாம இருக்கலாம். இன்றைக்கி வந்து வீட்டில் தலைக்கறி எடுத்திருந்தோம். கொஞ்சம் டே விலாக் இருக்குது. அதுக்கப்புறம் மீஷோவில் ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃப்ளிப்கார்ட் அப்படின்னா நம்ம டேக் பண்ணலாம், அதனால் பிரச்சனை இல்லை. மீஷோ ப்ராடக்ட் வந்து தனியாக ஒரு வீடியோவில் சொல்லலாமே தவிர டேக் பண்ண முடியாதுங்க. அதனால தான் சாவித்திரி பூஜையில் போட்டிருந்த அந்த ப்ளவுஸ் கூட லிங்க் கேட்டிருந்தீங்க. நான் பர்சனலாக லிங்க் ஷேர் பண்ணியிருப்பேன். மற்றபடி என்னால் டேக் பண்ண முடியல. முதல்ல இப்போ டே விலாக் பார்த்து முடிங்க, அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃப்ரைடே. இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ 6:40ங்க. சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல, காலையிலே தேஜ் ரொம்ப சொனங்கிக்கிட்டு ஒரு மாதிரி எந்திரிக்கவே முடியாத மாதிரி இருந்துச்சு. எப்போதுமே எழுப்பணும் அப்படின்னா பால் காய வச்சுட்டேன்னு சொன்னோடனே ரொம்ப ஸ்பீடாக வந்ததும் வெளியே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு கிளவி மாதிரி வாய் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணி குடிச்சிருவா. இன்றைக்கி இங்கே பாருங்கள், எழுந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வெளியே தூங்கி ஒரு மாதிரி சொணக்கமாக இருக்காங்க. என்னன்னே தெரியல. பால் குடிச்சிக்கிட்டு இருக்கா. நாங்கள் இதுக்கப்புறம் தான் குடிக்கணும். அங்கன்வாடி லீவ் விட்டுருக்காங்கன்னு நான் போன விலாகில் சொன்னேன் இல்லைங்க. இன்றைக்கி ஒரு 8 மணிக்கு அங்கே அங்கன்வாடி கூப்பிட்ருக்காங்க. என்னென்னா ஒரு பேக் எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக அரிசி கொஞ்சம், பருப்பு கொஞ்சம், எண்ணெய், வெங்காயம், அப்புறம் எனக்கு தெரிஞ்சு முட்டை கொடுப்பாங்களா என்னென்னு சரியாக ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி பொருளெல்லாம் கொடுப்பாங்க. அதனால் கூப்பிட்ருக்காங்க. இன்னும் எத்தனை நாள் இருக்குது? வெள்ளி, சனி அங்கன்வாடி இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை லீவு. இந்த 3 நாளைக்கு எவ்வளோ பொருள் கொடுக்குறாங்கன்னு அங்கே போய் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் டீ குடிச்சிட்டிங்களா? இந்த மாதிரி அவளா கண்ணாடியை பார்த்து நல்லா டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு திடீர்னு காலையில் படுத்துக்கிட்டே இருந்தது ஒரு மாதிரி இருந்ததுங்க. இப்போ ஓகே. இங்கே பாருங்கள், இது வந்து சும்மா பிளாஸ்டிக்கில் எலாஸ்டிக் மாதிரி இருக்கிற பூ. அவளுக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும்னு இங்கே இருக்கிற ஒரு பாட்டி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்களா? எப்போதுமே ஒத்துச்சடை போட்டு விட்டா இப்படி போட்டு விடுன்னு சொல்கிறா. இப்போ கொஞ்சம் ஓகேங்க. அங்கன்வாடி கிளம்பியாச்சு. இந்த பேகு தான். பேக் என்னவோ பெருசாக தான் இருக்கும், பொருள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வாங்கிட்டு வரும்போது காமிக்கிறேன். காமிக்கிறேன். இப்போ வந்து அங்கன்வாடியில் இருக்கவங்க எல்லாரையும் வட்டமாக உட்கார வச்சு எங்களுக்கு கொடுக்குற பொருளை ஒரு தட்டில் வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் கொடுப்பாங்க. தெரியுதுங்களா? அரிசி கொஞ்சம், அதுக்கப்புறம் ஒரு 4 முட்டை, ஒரு உருளைக்கிழங்கு கொடுத்துருக்காங்க. அது கூடவே இந்த டைம் வெங்காயம் அப்புறம் எண்ணெய் கொடுக்கல. துவரம்பருப்பு கொஞ்சம், பச்சை பயிறு கொஞ்சம். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? பச்சை பயிறு. இதில் வந்து வெல்லம் இருக்குது. இங்கே கொஞ்சம் மில்ட்டாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் கொடுத்து விட்டுருந்தாங்க. முட்டை இப்போ அவிக்க போகிறேன். ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. தலைக்கறி அப்படிங்கிறதுக்காக இப்போ தான் தோலெல்லாம் உரித்து கட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இப்போ வரைக்குமே இன்னும் வரல. ஸோ ஒரு வழியாக மட்டன் சமைச்சிட்டு சாப்பிட போகிறோம். சாப்பாடு, தலைக்கறி, அதிகமாக சுவரொட்டி இருந்தது, அப்புறம் கொஞ்சம் எலும்பு, மூளை கொஞ்சம். அதுக்கு இது மூளை தனியாக வாங்கினா கூட கொஞ்சம் பெருசாக வரும் போல். எனக்கு என்னவோ கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு ப்ராடக்டாக பார்க்கலாங்களா? பெல்ட் ஒன்று 70 ரூபா பாப்பாவுக்கு வாங்கினேன். ஆனால் இது வந்து பெரிய பொண்ணுங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம். பாப்பா இங்கே பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ஒரு கை ஃபுல்லாக வருது. இங்கே பார்த்தீங்களா? தெரியுதுங்களா?
பெரியவங்களுமே வியர் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து நான் பாப்பாக்காக தான் வாங்கியிருந்தேன். எப்போ நான் அவளுக்கு போட்டுவிட்டு எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகிறேனோ அப்போ வந்து அவளோட இடுப்பு சைஸுக்கு இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த பெல்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த லிப்ஸ்டிக் இப்போ நான் போட்டிருக்கிற ஷேட் தான் இது. இந்த லிப்ஸ்டிக் வந்து லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம லிப் பாம் போடாமையே யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் லிப் பாம் போட்டிருக்கிற மாதிரியே ஃபீல் இருக்கும், நல்லாயிருக்கும். ஆலோவேரா ஜெல் வந்து 99% இருக்குன்னு சொல்லி இருக்கும், ஆனால் நல்லா இருக்கு. இது வந்து மொத்தம் 3 இந்த டப்பாவில் மொத்தம் 3 வந்துருந்தது. இதில் வந்து 299 ரூபா இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கினேன். 120 இல்லை 130க்கு வாங்கினேன். ஒன்று இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், 2 அப்படியே வச்சாச்சு. இப்படி இருக்கும். லிப்ஸ்டிக் சூதிங் மாய்ஸ்சரைசர் ஆலோவேரா. கண்டிப்பாக இது 130 ரூபாய்க்குள்ள தான் வாங்கியிருப்பேன். கரெக்ட் ப்ரைஸ் தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. இது வந்து என்கிட்ட இருக்க ஒரு சேலைக்கு மேட்சாக இருக்கும். ஆனால் ரொம்ப நாள் கட்டுனதுக்கப்புறம் இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா தேஜுக்குமே சில ட்ரெஸ்க்கு செட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். அந்த என்னோட பர்பிள் கலர் ப்ளவுஸு தெரியுதுங்களா, அங்கே தமிழ்நாட்டில் எடுத்த சேலை. நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருப்பேன். இங்கே வரும், நல்லாயிருக்கும். மற்றபடி எந்த சேலைக்காக இருந்தாலுமே ஒயிட் கலர் ஸ்டோன் வந்ததுன்னா மேட்ச் ஆகும். லைட்டாக லைட் பிங்க் கலர் இல்லாட்டி லைட் வயலட் சொல்லலாம். வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு லைட் பிங்க் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் லைட் வயலட் கலர். இந்த நெக்லஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வாங்கின அன்னைக்கு தாங்க எனக்கும் தேஜுக்கும் செம்ம சண்டை. என்ன சொன்னான் அப்படின்னா, உனக்கு பிடிச்சது உனக்கு வேண்டியதெல்லாம் நீ வாங்கிக்கிற, நான் ரொம்ப நாளாக ஒரு வாட்ச் கேட்குறேன், எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறேன்னு ஒரே சண்டை. அதையும் அப்பா அம்மாவுக்கு வேறு ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க அதை விட சிரிக்கிறாங்க. நான் சொன்னேன், ஒரு பொருளுக்கு அவள் ஆசைப்படுறா அப்படின்னா, இப்போ அங்கன்வாடி போகிறா, படிக்கிறதுமே ஓகே, ஆனால் உடனே கிடச்சிட்டா அதோட வேல்யூ தெரியாது. அதனால் நான் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் கோவத்தில் தான் இருக்காங்க மேடம். சாவித்திரி பூஜைக்கு கட்டியிருந்தேன்ல, அந்த புடவைக்கு மேட்சாக வாங்கி கோல்டு செயின் போட்டனால இது போடும்போது ரொம்ப அடிக்குது, எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருக்குது மேக்கப், அதனால் வேணான்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. அன்னைக்கு என்னால் போட முடியல. இங்கே பாருங்கள், நல்லா இருக்குங்களா? பிங்க் கலருக்கு மட்டும்தான் போடணும்னு இல்லை, கான்ட்ராஸ்ட்டாக நம்ம வியர் பண்ணிக்கலாம். அப்படின்னா க்ரீன் கலர் சேலைக்குமே பிங்க் கலர் இயரிங் நெக்லஸ்லாம் நல்லாயிருக்கும். மற்றபடி இதில் அதிகமாக கோல்டன் அப்புறம் இந்த பாசியெல்லாம் வந்திருக்கிறனால பட்டு புடவைக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற சேலைங்களுக்கு நல்லாயிருக்கும். எவ்வளோ ஆசையாக நான் வாங்கியிருந்தேன். அன்னைக்கு போடவே வேணாம், அது ஒரு மாதிரி இருக்குது, வேணாம், ரொம்ப ஓவராக இருக்குது, வேணாம் அப்படின்ட்டாரு. இது கூடவே இயரிங் வந்துடுது. யார் இப்போ இதெல்லாம் போடுறா? ஆனால் அழகாக இருக்குது. வீட்டில் வேணால் போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி தோடு இதுவுமே சும்மா 30-40 ரூபாய்க்கு வாங்கினது தானே, கருத்து போச்சு அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தோடெல்லாம் போட்டு பழசாக்கிடலாம். எதுக்கு 30 ரூபா 40 ரூபா போட்டு வாங்கி அது ரொம்ப நாள் கூட இருக்க மாட்டேங்குது. அவ்வளோதான், நான் கவருக்குள்ளே கைவிட்டு தேடிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்னம்மா எப்போ பார்த்தாலும் இதுதானே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், எலாஸ்டிக் இல்லைங்க, ஆனால் நல்லாயிருக்கு. நெக்கு கிட்ட எலாஸ்டிக் வருது, ஆனால் இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற ப்ளவுஸு தான். இங்கே பாருங்கள், இது ஃப்ரண்ட், இது வந்து இங்கே பாருங்கள். சாவித்திரி பூஜையில் ஒரு காட்டன் சேலை எடுத்திருந்தேன்ல, அதுக்கு மேட்சிங்காக இருக்கும். இப்போல்லாம் நிறைய ட்ரெண்டிங்காகவே பட்டு புடவைக்கு தைக்கிற சேலையிலையுமே ஸ்லீவ் மட்டும் நெட்டு வைப்பாங்க, அதெல்லாம் அழகாக இருக்குது, ரொம்ப காஸ்ட்லி. இப்படி போட்டு மனசு தேர்த்திக்கலாம், ஹை பஃப் மாதிரி வரும். இங்கே பாருங்கள், இங்கே மட்டும் நெட் இருக்குது, மற்றபடி ஃப்ளெக்சிபிள் ப்ளவுஸ். இது வாங்கினேன். நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் ஏதாவது நான் வாங்குறது நீங்கள் லிங்க் கேட்குறீங்க அப்படின்னாலுமே சைஸ் எந்த மாதிரி பார்த்து வாங்குறீங்கன்னு கேட்பீங்க. இதுக்கு முன்னாடிலாம் இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும்போது 32 ஆர்டர் பண்ணுவேன். ஆனால் குண்டாயிட்டேன் அப்படின்னா இந்த கையெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குங்களா, அது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற ப்ளவுஸ் அப்படின்னாலுமே இந்த இடமெல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டு ரொம்ப லூஸாக இருந்தது அப்படின்னா லைட்டாக பிடிச்சி அடிச்சுக்குவேன். அதனால் இப்போ அதிகமாகவே
34 சைஸில் தான் எதாக இருந்தாலும் வாங்குவேன். இது எல்லாமே மீஷோ ப்ராடக்ட். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இல்லை இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குது அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து அந்த எனக்கு இங்கே இருக்கிற விதையை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அதில் வந்து நிறைய பொண்ணுங்க வந்து என்னோட சிச்சுவேஷன்லேயும் அதை விட இன்னுமே அவங்களுக்கு மோசமான சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கு, நாங்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணுறது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லா கமெண்ட்ஸையும் படித்தது என்னால் இவ்வளோலாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன், நான் கிளம்பிடுறேன் அப்படி போகிற பொண்ணுங்களை விட நிறைய பேர் குடும்பத்துக்காக புரிஞ்சுக்கிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்கீங்க. அதில் வந்து உங்களுக்கே என்னை பார்த்தா தெரிஞ்சிருக்கும், நான் வந்து தற்பெருமைக்கெல்லாம் பேசலை, அதில் நானும் ஒருத்தி தான். என்ன பண்ணுறது, இது அதில் சில பேர் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க, நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்ட லைஃபு அப்படின்னு. உண்மையை சொல்கிறேன், நான் தேர்ந்தெடுத்துக்கிட்ட லைஃபு. அதனாலையுமே கூட இதுக்கப்புறமாவது அப்பா அம்மாவுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து இப்போ ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை, அவங்க போய் அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு பாரமாக இருக்காங்க. அப்படி இல்லை, அவங்க சும்மா இருந்தாலும் கூட இருக்கிற சில அந்த ஊருக்கு 4 நாய்ங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க காது படவே அதை இதையும் பேசி மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒவ்வொருத்தவங்க சூழ்நிலை ஒவ்வொரு மாதிரி. சில பேர் வந்து அதை இவனா எனக்கு சோறு போடுறான், இவன் சொல்கிறதெல்லாம் நான் ஏன் கேட்கணும்னு போகிறது, அதுதான் கரெக்டு. எல்லாருமே அந்த மனநிலையில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு சில நேரம் ரொம்ப வீக்காக இருந்தாங்க அப்படின்னா சூசைடு இந்த மாதிரி நிறைய பிரச்சனையில் கொண்டுட்டு வந்து விட்டுரும். நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமே அப்படின்னு போயிட்டு நம்மளே அங்கே நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு காரணமாயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்குன்னு சில போல்டாக ஓகே தனியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிற எண்ணம் மாதிரி நம்மளே ரொம்ப வீக் ஆயிடுவோம். அதனால் எதுக்கு இவ்வளோ பிரச்சனை, நடக்கிறது நடக்கட்டும், கடவுள் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. இப்போ எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, கெட்டவங்க ரொம்ப நாள் சந்தோஷமாக இருந்துட முடியாது, நல்லவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் ஒரு நாள் ரொம்ப பெஸ்ட்டான லைஃபு கொடுப்பாங்க, ஒரு நாள் பெஸ்ட்டான சாய்ஸு நம்மளுக்கு கிடைக்கும், இந்த மாதிரி. அதனால் வெயிட் பண்ணலாம். சாக்ரிஃபைஸ் பண்ணுற எல்லா பொண்ணுங்களுக்கும் எல்லா அக்காங்களுக்கும் ரொம்ப 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 ஹெட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன். இன்னொன்று, என்ன உங்களோட தங்கச்சியாக நினச்சி உங்களோட பர்சனலை ஷேர் பண்ணி எனக்கு ஆறுதல் சொல்லியிருக்கீங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஓகே, வேறு எதுவும் அதிகமாக பேச வேணாம், நடந்தாலும் நல்லதுக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிடலாம். மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி போல்டாக சமாளிச்சாச்சு. நிறைய பேர் வந்து நீ பட்ட கஷ்டம் தேஜு அங்கேயே வச்சுருந்தேன் அப்படின்னா அவளும் கஷ்டப்படுவா, யோசிச்சுக்கோன்னு சொல்கிறீங்க. அதனால் ஒரு குழந்தை பட்டதான் போதும், பார்ப்போம். நிறைய பேர் டைம் எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் வந்து மாறணும், இன்னுமே நீங்கள் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் யோசிங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எது நடந்தாலும் எப்போ நடக்கணும்னு இருக்கோ அது அப்போ நடக்கட்டும். யாரோ வந்த மாதிரி இருந்தது. ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ, பாய், நாளைக்கு பார்க்கலாம்.